நான் ஹைவே ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன் மக்களே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. எனக்கே ஒரு சீக்கிரம் பதட்டமாயிருச்சு. ஏன்னா நானும் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் மக்களே. நம்மளோட டார்கெட்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டிரைவர், அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸு, இவங்கள தான் டார்கெட் பண்ணி முக்கியமாக இவங்க ஸ்கேம் வலையில் பறிச்சுட்டு போயிடுறாங்க. முக்கியமாக இது ஒரு ஸ்கேம் தான் நடக்குது. நீங்களும் விழிப்புணர்வாக இருக்கணும். அதனால தான் இந்த வீடியோ. ஏன்னா எல்லாத்துக்கும் அவேர்னஸ் போய் சேரணும். நீங்களே பாருங்கள் மக்களே, அங்கே கிட்டத்தட்ட 3 பேர் அங்கே நின்று என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அங்கே போய் நீங்களே பார்க்குறீங்க, அங்கே ஒரு பைக் நம்பர் இப்போ தான் பேசிட்டு வந்திருக்காரு. இது என்னென்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் தான் இதில் வலையில் மாட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக சேர்ந்து நடத்துகிறாங்க. இது என்னன்னு சரியாக தெரில. இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் மக்களே, எப்படி தைரியமாக நிற்கிறாங்க. அதுவும் ஹைவே ரோட்டில். கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 8:30 டைம் தான் இருக்கும். அந்த டைமில் இப்படி நின்று இந்த மாதிரி ஸ்கேமில் வலையில் விரிக்க வைக்கிறாங்க நம்ம இளைஞர்களை. ஸோ இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நானே வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கே இப்போ லைட்டாக பயமாயிருச்சு. இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் மக்களே, ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அங்கே நின்று பேசிட்டு இவரே போகிறாரு. நான் எல்லாமே ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போனேன். 30லேருந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் போயிட்டுருந்தேன். நீங்களே பாருங்கள் மக்களே, அங்கே ஒவ்வொருத்தர் நின்றுக்கு பேசிக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் மாட்டுறாங்க. 100க்கு 200% பார்த்தீங்கன்னா ஸ்கேம் தான் நடக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் என்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு தெரில சரியா என்ன பேசுகிறாங்க. ஏன்னா நான் வண்டியில் போயிட்டு இருந்தால என்னால் எதுவுமே கவனிக்க முடியல. ஏன்னா ரோட்டை பார்க்குறதா இதே பார்க்குறதா எனக்கே தெரில மக்களே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 8:30 அந்த டைமில் தான் எடுத்தது வீடியோ இது. இது எந்த லொக்கேஷன் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கடைசியில் எனக்கு இஷ்யூ ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நடந்தது. ஸோ நீங்களே ஜாக்கிரதையாக இருங்க மக்களே. இந்த மாதிரி யாரும் ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் பார்த்திங்கன்னா 2-3 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்க்குறீங்க மக்களே. ரோஸ் டிஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவங்க நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சன்னமாக போயிட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக அவேர்னஸாக இருந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி போகிறது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக போக வேண்டாம்னு சொல்லி கருத்து நிறுத்த பாருங்கள். ஏன்னா முழுக்க ஸ்கேம் தான். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை ஆசை வார்த்தையை கூப்பிட்டு இந்த மாதிரி போயிட்டு நம்மகிட்ட இருக்கிற மொபைலு, பர்ஸு எல்லாமே பறிச்சுடுவாங்க. ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே பாருங்கள் மக்களே, நீங்களே நடு ரோட்டில், அதுவும் ரோட்டுக்கு மேலேயே நின்றுட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் மக்களை கை காட்டு கூப்பிட்றாங்க.